பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாத வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் கொடா கொடியாக இந்த புதிய மாதத்தில் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கொடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள், ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆயுசு காலங்களை பெருக பண்ணியிருக்கிறார். இன்னொரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வருடத்தை 4 பகுதியாக நாம் பிரித்து கொள்ளலாம். 12 மாதங்கள், அதில் முதல் 3 மாதங்கள் முடிவிட்டு விட்டன. ரெண்டாவது 3, அதாவது 4, 5, 6 ஏப்ரல், மே, ஜூன், அதில் அந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக, உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, புதிய மாதம் என்றாலே நாம் வாக்குத்தத்த செய்திகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வது உண்டு. நாம் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை அவர் தருகின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். இந்த ஏப்ரல் மாதம் நமக்காக காத்திருக்கிறது. அதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை நான் கொடுக்க விரும்புகின்றேன். நமது ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே போய் நாம் கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஓய்வில்லாமல் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் ஓடி வருகின்றேன். நார்வேல வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் தெரியும். பின்னால் இருக்குது WCC விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், உங்களுக்கு தெரியும். அதாவது மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா பெதஸ்தா காம்ப்ளெக்ஸ், இந்த ரவுண்டானாலாம் இருக்கும். அதுக்கு மேற்கு பகுதியில் விஜயதா திருமண மண்டபம் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்பில் இருப்பது, மேற்கு பகுதியில் இருப்பது தான் YMCA ஹால். அங்கே வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நிறைய ஜனங்கள் வாராங்க, கணக்கில்லாமல் வாராங்க. நீங்களும் கூட நாகர்கோயிலை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் தாராளமாக வந்து பங்கு பெறலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. நாகர்கோயிலையா போராட்டங்களுக்கு பஞ்சம், செய்வினைகளுக்கு பஞ்சம். எவ்வளவோ மக்கள் அந்த காரியங்களை செய்கிறாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தாராளமாக வந்து நீங்கள் விடுதலை பெறலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்கு நல்ல விருந்து பரிமாறப்படும். சென்ற மாதம் சகோதரர் டேவிட்டோடைய குடும்பத்தார் நல்லா ஃப்ரீயாக எல்லாருக்கும் சிக்கனோடு கொடுத்தாங்க. இந்த மாதம் இந்த செலவினங்களை யாராவது பொறுப்பெடுக்க விரும்பினால் நீங்கள் தாராளமாக பொறுப்பெடுக்கலாம். அடுத்த நாள், அதாவது முதல் ஞாயிறு அன்று நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நான் ஜனங்களை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் சந்திப்பேன். நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து என்னை சந்திக்கலாம், ஜெபித்து விட்டு செல்லலாம் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து பேசணும், அறிமுகமாகணும், பிரச்சனைகள் தனியாக வந்து சொல்லணும்னு விருப்பம் இருக்கும். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால் 2வது ஞாயிறு சந்தித்தோம். இப்போதை முதல் ஞாயிறாக உங்கள் வசதிக்காக மாற்றியிருக்கிறோம் என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் உள்ளம், இதான் சரியான நேரம் சேர்றதுக்கு. இந்த மாதத்தில் மாத்திரம் 3 பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள் அங்கே காலியாக இருக்கிறது. தாராளமாக முதியவர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்.
ரீத்துக்குரியவர்களே, நல்ல ஜெபங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஏறெடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்கள் அங்கே இருப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தேவனுடைய மாளிகைக்கு போய் எப்போ நனைஞ்சோம் நிகழலாம். அது மாத்திரமல்ல, அங்கே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் சிறப்பான உணவும் கூட அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். ரீத்துக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அடுத்த ப்ராஜெக்டாக அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் என்கிற உன்னதமான ஒரு தரிசனத்தை நோக்கி நாம் பிரயாணிக்க இருக்கிறோம். அவர்களுக்காக ஒரு குட்டி ஸ்கூலை படிக்க வைக்கிறதுக்காக கிட்ட இருக்கிறோம். இது நல்ல பணிக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் கைகளை நீட்டலாம். செங்கல் வாங்கி கொடுக்கலாம், சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம், மண் வாங்கி கொடுக்கலாம், இரும்பு கம்பிகள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை என்றால் பணமாக கொடுக்கலாம். பல லட்சம் ரூபாய்கள் நமக்கு தேவை. ஒரு குடும்பத்துக்கு 10,000 என்று நாம் நியமித்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம். முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் ஜெபியுங்கள், அதுவே போதுமானது என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா 8:43 முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறேன் என்றார்கள். இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே அவர் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு. இது புதிய மாதத்தில் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆண்டவர் இயேசு மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்கின்றார். ஆண்டவருடைய மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்றால் ஒரு காலம் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசு என்கிற நாமத்தில் வந்தார். நீங்கள் அவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, இயேசுன்னு கூட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருக்கு கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். அவர் உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். இயேசுவை தேடி வந்து கெட்டு போனவர்கள் யாருமே கிடையாது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுவீர்கள். உங்களை அற்பமாய் கேவலமாய் பார்த்தவர் உங்களை அதிர்ந்து பார்க்கும்படியாக. யாரையெல்லாம் நீங்கள் தேடி போனீர்கள் அப்போ ஓடி போனாங்க, அவங்கெல்லாம் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். 4வது மாதம் ஆசீர்வாதமான மாதம். முதல் 3 மாதங்கள் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள். ஆனால் 4வது மாதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஏறி செல்லும்படியாக, உயர்ந்து செல்லும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இங்கே பாருங்கள், 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகள் அனைத்தையும் விற்று மருத்துவருக்கு கொடுத்து சிறிதளவேனும் அவர் சுகத்தை பெறாமல் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 12 வருடம் என்பது ஒரு நீண்ட காலம் என்று நான் நினைக்கின்றேன். கல்லூரிக்கு படிக்க வருகிற வாலிபர்கள் எல்லாம் 3 வருடங்கள் தான் படிக்கிறாங்க, டிகிரி வாங்கிடுறாங்க. 3 வருஷம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அது 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு டிகிரி கிடச்சிடும். 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது கூட சேர்ந்து 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை படிச்சிட்டாங்க. 6 வருஷம்னா எம்ஃபில் படிச்சிடுறாங்க. அடுத்த 2 வருஷம் பிஹெச்டி, காலேஜ் ப்ரொஃபஸருக்கு முழு தகுதி 8 வருஷத்தில் வந்துடும். ஆனால் 12 வருடம் என்பது ஒரு அதிகமான வருடம். காலங்கள் அதிகம் மேலே செல்லும். அவ்வளவு வருடமாக ஒரு பெண் ஒரு வியாதியை சுமந்துட்டு இருக்கிறாங்க.
இந்த பூமியில் யாராலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியல, அந்த வியாதியை சுகமாக்கவே முடியல. மிக அதிகமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒருவராலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. டாக்டர்ஸ்னால எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தும் ஒன்றுமே நடக்கலை. மருத்துவர்களை நாம் ஒருபொழுதும் குறை சொல்லக்கூடாது. அவர்கள் தங்களுக்கு முடிந்த அளவிற்கு தங்களை தேடி வருபவர்களுக்கு சுகம் பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார். நமது ஊழியத்திலும் நல்ல நல்ல டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள், நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிப்பவர்கள், உற்சாகப்படுத்துகிறவங்க, காணிக்கையால் தாங்குறவங்க, நம்மள அதிக மரியாதை வைத்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். அவர்களுடைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிறவர்களுக்காக அந்த ஒவ்வொருத்தனை பெட் இருக்குன்னா அந்த பெட்டுக்கெல்லாம் ஜெபிப்பவனாக நான் இருக்கிறேன். அதனால் அவங்க எல்லாம் தண்டை யார் வாராங்களோ, பேஷண்ட்ஸ் வாராங்களோ, அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அதுதான் நம்முடைய ஜெபம், அவருடைய விருப்பம். எல்லா டாக்டர்ஸுமே எப்படியாவது சுகம் பெற்று கொடுத்துருன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க தொடர்ந்து வருவாங்க. அதுதான் நல்ல ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேரை கொண்டு வரும். அதனால் இங்கேயும் அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கும் நானும் அதே மாதிரி தானே. ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க, வியாதி சுகமாகவே இல்லை. ஒவ்வொரு டாக்டர்ஸ்டாக போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, சரியாக மாட்டேங்குது. சில வியாதிகளை அப்படி என்றால் மருத்துவத்தினாலே சுகப்படுத்த முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்கிறோம். வெரி சிம்பிள் ஃபைண்டிங் அவுட் ஃப்ரம் திஸ் சிக்னஸ், ஃப்ரம் திஸ் லேடி. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாகாது. மாறாக நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே போகும். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதுங்க, தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த வியாதி சரிப்படுத்தவே முடியாது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, அடிபட்டுருச்சு, ஸ்பைனல் கார்டு அடிபட்டுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வியாதி வந்துருச்சு, இது வந்து ஆளை கொண்டு ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது. நிறைய வியாதிகளுக்கு இன்றைக்கு மருந்துகளே இல்லை. நிறைய வியாதிகளில் நம்ம போகும்போது இங்கே முதல்ல வந்திருக்கணும், இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே என்ன. இதுதான் இந்த உலகத்து மக்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சுகமாக்கவே முடியாத வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கலாம். பல வருடங்களாக நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், பல வருடங்களாக வேலை இல்லாமல் இருக்கலாம், பல வருடங்களாக 5க்கும் 10க்குமாய் அங்கெங்கும் அலைந்து திரிந்தும் ஒன்றும் கிடைக்காதபடி வாழ்க்கையை கசப்பாக பண நெருக்கடியிலே, கடன் பாரத்தின் மத்தியிலே, வட்டி கடன் மத்தியிலே விழிப்பிதுங்கி என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறேன். ரொம்ப வருஷமாக யார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, கொஞ்சம் கூட நிலைமை சரியாகவே மிகவும் மன வேதனையோடு இருக்கீங்களோ, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது, அதிகமான அக்கறை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சம்பவத்தை வச்சு பேசுகிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படும். 4வது மாதத்தில் யார் ரொம்ப காலமாக காத்திருக்கிறாங்களோ, ரொம்ப வருஷமாக பாடுபட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் குறி வச்சுட்டார். அதனால தான் இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறார். காலங்கள் செல்ல 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 வாழ்க்கை கசப்பாகிவிடும். வியாதியின் நிமித்தமாக, கடன் பாரங்களின் நிமித்தமாக, காத்திரத்தின் நிமித்தமாக, எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கிறபடியினால் ஜனங்கள் சோர்ந்து போவார். அதனால தான் ஆண்டவர் இதை சொல்றார். 1. 2வதாக இந்த அம்மாட்ட நம்ம படிக்க வேண்டிய காரியம், எல்லாம் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் போயிடுச்சு, அவங்க பக்கத்தில் யார் இருந்தது மாதிரி போடலை, ஹஸ்பண்டோ பிள்ளைங்களாக இருந்தாங்க, சப்போர்ட்டுக்கு நின்னாங்க, கொண்டு விட்டாங்கன்னு சொல்லலாம் வாசிக்கும். யாருமே இல்லை, எல்லாம் எதிராக இருக்குது, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, இனி சுகமே ஆகாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஒவ்வொரு தொங்கலையாவது தொடுவேன், தொட்டு சுகம் பெறுவேன் என்று விசுவாசித்து, இத்தனை தோல்விகள் அவர்களுக்கு இருந்தாலும், கடந்த காலத்தில் இவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், இவ்வளவு அவர்களுக்கு பணமெல்லாம் அழிந்து போய்விட்டால், சொத்துக்கெல்லாம் போனாலும், இந்த இடத்துல நான் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன், எப்படியாவது சுகம் பெறுவேன் என்று அவர்கள் நம்பிக்கையோடு கூட போராட ஆரம்பித்தார்கள். இயேசுவை சுற்றி பெரிய கூட்டம் இருக்குது, நான் போய் தொடுவேன். யாரும் இல்லாமல் இருந்தால் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தால் என்ன, உங்களை விட்டு உங்க பொண்டாட்டி ஓடி போயிருந்தா என்ன, பிள்ளைகள் ஓடி போயிருந்தா என்ன, நண்பர்கள் ஓடி போயிருந்தா என்ன, யாருமே இல்லாமல் போயிருந்தானே, வேலை போயிருந்தானே, கண்ணு போயிருந்தானே, இல்லைன்னா சுகம் இல்லாமல் போயிருந்தானே, அழகு போயிருந்தானே, வருடங்கள் போயிருந்தால் என்ன, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நான் போராடுவேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட
நான் அழைக்கின்றேன். ஐ வில் ஃபைட். இந்த மாதத்திலே நான் போராடுவேன். நான் மனதை இழந்து விட மாட்டேன். நான் போராடுவதை இழந்து விட மாட்டேன். நான் பின்வாங்கி விட மாட்டேன். நான் நம்பிக்கையற்று போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை தேடி செல்லுவேன். அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார். நான் போராடி ஜெபிப்பேன். நான் கூட்டங்களுக்கு செல்லுவேன். கிறிஸ்துவராஜன் இடத்துல விடுதலை நாள் கூட்டங்களில் பங்கு பெறுவேன். அவர் டிவியில் பேசுகிறார், டெய்லி பார்ப்பேன். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாய் வர வேண்டும். இந்த புதிய மாதத்தில் இயேசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது சொன்னது சூழ்நிலை. அதை யாரும் மாற்ற முடியாதுங்க. வியாதி சகமாகலை, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, பிள்ளை இல்லை, குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சரி வந்துருச்சு. இனி அதை மாற்ற முடியாது. இட் இஸ் எ ஹிஸ்டரி, வந்துருச்சு. இனி என்ன செய்யணும்? வாட் டு டூ? அதான் முதல் காரியமாக இந்த பெண் யாருமற்ற ஒரு அனாதையாக இருந்தாலும் போராட ஆரம்பித்தது போல் நாமளும் போராட ஆரம்பிக்கணும். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே உற்சாகமாக ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கணுங்க. நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். இன்றைக்கு இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரச்சனையா இருக்க இந்த நாள் என்ன நடக்க போதும் என்று நீங்கள் அங்கலாய்த்து துக்கத்தோடு சுகத்தோடு நீங்கள் துவங்குவீர்கள் என்றால் அன்னைக்கு ஃபுல்லாக அப்படிதாங்க இருக்கும். சாத்தான் ஏறி வந்து மிதின்னு மிதிப்பான், அடின்னு அடிப்பான். அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். எப்பொழுதும் நாம் போராட பழக வேண்டும். ஜெபிக்கும் பொழுது போராடி ஜெபிக்க வேண்டும். பைபிளை வாசிக்கும் பொழுது போராடி ஜெபிக்க வேண்டும், வாசிக்கணும். நான் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் போராடி ஊழியம் செய்வேன். செய்தி கொடுக்கணும்னு வர ஒரு நேரம் வரும் பொழுது சந்தோஷமாக போராடி அதுக்கு பிறகுதாங்க உங்களுக்கு கொடுப்பேன். ஏதோ ஒரு கடைமுறை கொடுப்பேன், டெய்லி கொடுக்கணும். 30 minutes மெசேஜ் தலையெழுத்து அப்படிங்கிறதால சந்தோஷமாக போராடி புதிய செய்திகளை மக்களுக்கு கொடுக்கணும். ஆசையாய் காத்திருக்கிறவங்க ஏமாந்து பேரக்கூடாது. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வார்த்தை கிடைத்து விடாதா என்று ஜனங்கள் ஆர்வமாய் காத்திருக்கிறாங்க. அவர்கள் வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி, ஏமாந்து போய்விடக்கூடாது என்று ஆசையோடு கூட செய்தி நான் கொடுக்குறேன். பிஸ்னஸ் பண்ண போகும்போது ஆசையாக போங்க. கடந்த கால தோல்வியை நினைக்காத. இன்றைக்கு கர்த்தர் வெற்றி தருவார்னு போங்க. இந்த நாள் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு போங்க. அந்த லேடி இந்த நாளில் அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலையாவது நான் தொடுவேன். அவரை பார்க்க முடியாம போகலாம், எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லாம போகலாம், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லாம போகலாம். பரவாயில்லை, நான் அவருடைய போய் வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொட்டுருவேன். தொட்டால எனக்கு சுகம் கிடைச்சிடும். வஸ்திரத்தின் ஓர தொங்கலையாவது போய் நான் தொடுவேன், தொட்டு நான் சுகம் பெறுவேன். என்ன ஒரு விசுவாசம்! இயேசுவை பார்க்க, இயேசுவிட்ட போய் அறிமுகமாக வேண்டாம், அவரை தள்ள கை வைக்க வேண்டாம், நான் முழங்கால் படியிட வேண்டாம், நான் ஜெபிக்க வேண்டாம், பாஷைகளை பேச வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். போய் தொட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். அந்த பெண்ணிற்கு இதை யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி அவர்களுக்கு இப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று தோன்றிட்டு என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களை நான் கைத்தட்டி பாராட்டுறேன். மனசுக்குள்ளேயே சொல்றாங்க, அந்த ட்ரெஸ்ல ஓரத்தை போய் நான் தொடுவேன், அது போதும். தட் இஸ் எனஃப். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரையும் மாதிரி நமக்கு செய்ய முடியாட்டா கூட ஒரு சில அற்ப காரியங்களை இயேசுக்கு செஞ்சா கூட அது போதும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். நம்ம எல்லாரையும் மாறி இன்னைக்கு இயேசுவை போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கலாம். எல்லாரையும் மாறி நம்ம வாழ முடியாத ஒரு நிலவரம் வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் செய்ய முடியாது. அவங்க அப்படி செலவழிப்பாங்க, அவங்க இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இவங்க வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க, அவங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்க, எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. ஆனால் இது என்னால் முடியும், அதை நான் செய்வேன். கண்டிப்பாக நான் இதை செஞ்சிருவேன். இதை தொட்டாலே போதும் எனக்கு. ஆண்டவர்கிட்ட இதை நான் கொடுத்துருவேன். சின்னதாக நான் இதை கொடுப்பேன், சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுவேன், சின்னதாக போய் நான் விசுவாசிப்பேன். அது எனக்கு போதும். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். நான் இத்தனை வருடமாய் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், நான் இதை செஞ்சு பார்ப்பேன், ஆண்டவர்கிட்ட போவேன், அவர் எனக்கு நிச்சயமா இதை தருவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். Do you have that much of faith? இந்த லேடியுடைய புது ஃபெய்த்தை பார்த்தீங்களா? போவேன், தொடுவேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு உடனே சுகம் கிடைச்சிருந்து, வியாதி போயிடும். 12 வருஷமா என்னை விட்டு போகலை. ஆனால் ஏசப்பாடைய வஸ்திரத்தை தொட்டாலே போகுது, வல்லமை, அவருடைய வல்லமை எனக்குள்ளே வந்துடும், அது எனக்கு போதும். முடியாதவர்கள் கடைசி வரைக்கும் முடியவில்லை என்று தான் சொல்லிட்டு இருப்பாங்க. முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிலாவது ஒரு வகையில் இது கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு சொல்லி நம்புவாங்க. ஒரு சின்ன ஒரு வழி கிடைச்சா கூட இது வழியாக நான் போயிடுவேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தாங்க இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு எதுனாலும் சரி
இது மூலமாக நான் கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன். நம்ம விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசியுங்க. சில அற்ப காரியங்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். யாருக்குமே தெரியாமல் நாம் செய்கின்ற காரியங்கள், கொடுக்கிற காரியங்கள் கூட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த கூட்டத்தில் அப்படியே அந்த லேடி தள்ளாடி வராங்க, நடக்க முடியல, வயசாகிடுச்சு, வியாதி போட்டிருக்காங்க, சாப்பாடு இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அன்பு இல்லை, ஆதரவு இல்லை. ஏசப்பா போகிறாங்க, முன்னால் கம்பீரமாக நடந்து போகிறாங்க. பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வருது. பேதுருவிலிருந்து எல்லாரும் சீசர்லாம் எங்கள் ஆண்டவர் போகிறார், பின்னால் போங்க, தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நுழைஞ்சு எப்படியோ போய் அந்த வஸ்திரத்தை தொட்டுறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, தொடர்ந்து நினச்சா தொட்டலாம். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இந்த முதல்ல மனசில் தீர்மானம் பண்ணுறாங்க, நான் போவேன், தொடுவேன், விசுவாசிக்கிறாங்க. அடுத்ததாக செஞ்சுறாங்க. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் போய் தொடுவேன். என்னைக்கு ஒரு வாலிபன் இல்லைன்னா கத்தரை தேடுறவங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவரை தேடினவுடனே ஒரு எதிர்ப்பு வருது, நெருக்கமாக கஷ்டமாக இருக்கணும்னு காலை பின்ன வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரு காலம் கிறிஸ்துவுக்குள் நிற்க முடியாதுங்க. தடைகளாக வருது, ஆண்டவரை தேடினா போராட்டமாக வருது, நெருக்கமாக வருது, சாத்தான் எப்படிலாம பயங்காட்டுறான். அப்படி இருந்தும் துணிஞ்சி போய் அவங்க முன்னேறினாங்கன்னா, எதிர்ப்புகள் மத்தியில் எந்த ஒரு வாலிபன் கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து முன்னேறுகின்றானோ, எந்த ஒரு தாயார் எதிர்ப்புகள் மத்தியிலும் தொடர்ந்து ஊழியம் செய்கின்றார்களோ, ஆண்டவரை நம்புகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை காண்பார்கள். இந்த மாதத்திலும் காண்பார்கள். பல கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி எப்படியோ குனிஞ்சு போய் விழுந்து எப்படியோ அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. எதிர்ப்புகளை கண்டு அவங்க பயப்படலை. ஆண்களா நிற்கிறாங்களே, என்னை தள்ளி விட்டுருவாங்களே நம்ம நினைக்கல. நான் ஒரு பலகீன பாண்டவன் நினைக்கல, நான் தொடுவேன் நினைச்சாங்க, தொட்டாங்க. அந்த அலைகள் எதிராக அடிக்கிற பொழுது நாம் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறணுங்க. கிறிஸ்தவம் என்பது அதுதான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைன்னா என்ன? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் பின் திரும்பேன். ஐ வில் நெவர் டர்ன் பேக் till the end. கடைசி வரைக்கும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் போட்டு போய் ஆண்டவரை தொடுறாங்க. பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாரும் தேவனாலே அதிகமாக 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 ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிறைய பேரால அந்த எதிரலைகளை தாண்ட முடியலைங்க, பிரச்சனைகளை தாண்ட முடியல. ஏசப்பாவை தேடின பொழுது அவர்கிட்ட பாசமாக இருந்து பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போகிறாங்க. ஆண்டுகிட்ட போனாலே இப்படிதான் பிரச்சனை வரும்னு சொல்லி சோர்ந்து போகிறாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பேராசிரியர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நானும் ஊழியத்துக்கு வந்து கிறிஸ்தவர், எனக்கு ஒரே பிரச்சனையாக வந்துச்சு, அதனால் பயந்து ஊழியம் செய்கிறதை நிறுத்திட்டேன். நான் சாதாரணமான மனுஷனாக வாழ்ந்தால் போதும்னு ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் சாதாரணமான மனுஷனாக நான் இருக்கிறேன்னு அவர் சொன்னார். நான் அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன், நான் பட்டிங்காக இருக்கேன், அப்படி சின்னதாக முளைச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். எனக்கு பிரச்சனையாக வந்துச்சு, அதனால் அந்த ஊழியமே வேண்டான்னு நான் விட்டு ஓடிட்டேன். நான் இப்போ நல்லா இருக்கேன் கிறிஸ்டபர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஊழியம் செய்யாத. அந்த இரவு எனக்கு ஒரே போராட்டம். அப்போ எனக்கும் பிரச்சனையாக தான் வரும்போது ஊழியம் செஞ்சான். அப்போ ஆண்டவர் அவளை விட்டு ஓடின அந்த சீசர்களை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தினார். பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவரை தேடின கூட இருந்த பிரச்சனை வந்துருச்சு, நம்மளையும் பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஓடிட்டாங்க. அப்படி 2 சீசர்களும். நீ இப்படி ஓடுறியான்னு கேட்டார். நான் யோசிச்சுட்டே இருந்து சொன்னேன், இல்லைப்பா நான் ஓடவே மாட்டேன், நான் நிலைச்சிருப்பேன். அன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், பிரச்சனைகள் வரதான் வரட்டும், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பேன். எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு. கர்த்தர் உதவி செஞ்சார். அதனாலதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க போய் ஊழியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் செய்கிறாருங்க. அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரு, நான் பிரச்சனைன்னு வந்துருச்சு, எனக்கு ஊழியத்துக்கு வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்டேன் கிறிஸ்டபர், இப்போ நல்லா இருக்கிறேன். ஊழியனாலே பிரச்சனை தான். எவ்வளவு தவறான போதனைகளை சாத்தான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா. ஊழியம் செஞ்ச பிரச்சனையாங்க, ஊழியம் செஞ்ச ஆசீர்வாதம். சாத்தான் அப்படி தவறான ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் கொண்டு வரா. அதை வர எனக்கு சொல்கிறார், நீ ஊழியம் செய்யாத, நீயும் சாதாரணமாக இருந்துக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி அவர் இருக்கார். என்னை பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியவில்லை. பிரீத்துக்குரியவர், இந்த லேடி தொடுறாங்க, சுகமாயிடுது. உடனே ஏசு நின்றார், திரும்பி பார்க்குறார். யார் என்னை தொட்டது? ஹூ டச்ட் மீ? யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்குறார். ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, முக்கியமாக பேர் சொல்கிறாங்க, ஐயா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்க, உங்களை நெருக்குறாங்க, இதில் போயிட்டு நீங்கள் யார் என்ன தொட்டதுன்னு கேட்டுட்ருக்கீங்களே, இது என்ன? இல்லை, ஒரு வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். The power went out of mine.
எனக்கு தெரியும், எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி நிற்காரு, எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சா, யாரோ ஒருத்தருக்கு அற்புதம் நடந்துச்சா, யாருன்னு பேச்சா இருக்குது. இனி நான் ஒளிந்திருக்க முடியாது என்று இந்த ஸ்திரீ கண்டு, ஆண்டவரே நான் தான்ப்பா, நடுங்கிட்டே வராங்க. நான் தான் என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தோட்டு. நீ யாருமா? 12 வருஷமா எனக்கு பெரும்பாடு, யாராலும் சுகமாக்க முடியல, நீ வஸ்திரத்தை ஓரத்தோட்டேன், இப்போ என்னாச்சுமா? எனக்கு சுகம் கிடைச்சிருச்சியா, நான் நல்லாயிட்டையா, எல்லாரும் மத்தியில சொல்றாங்க. தேவநாமம் மகிமைப்பட்டது. இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சிச்சுப்பா, நான் இல்லை, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சொன்னாரா? பிரியத்துக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்துல எல்லாரும் நிற்பாங்க, கேட்பாங்க, உங்களை பார்த்து யாருன்னு கேட்பாங்க. நான் தான் கிறிஸ்டோபர் ராஜா, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார், நான் சாட்சியா சொல்லுவேன். உங்க பேரை போட்டுக்குங்க, உங்ககிட்ட எல்லாரும் கேட்பாங்க, என்னம்மா நடந்தது, என்னையா நடந்தது உங்க வாழ்க்கையில? இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், இயேசு எத்தனையோ வருடமா எனக்கு இருந்த பிரச்சனை இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், எத்தனையோ வருஷமா இருந்த வியாதி என்னை விட்டு நீக்கினார், எத்தனையோ வருஷம் வேலை இல்லாம இருந்தது எனக்கு வேலை கிடைத்து விட்டது, எத்தனையோ வருஷமா திருமணம் ஆகாமல் இருந்தது, குழந்தை இல்லாமல் இருந்தது, இயேசு இந்த மாதத்துல எனக்கு அற்புதத்தை செய்தார். எல்லாரும் கேட்பாங்க, நீங்க பெருமையாய் சொல்லுவீங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, யார் நீ? நான் தான் வியாதியோடு இருந்தேன், இயேசுவை தொட்டேன், என் வியாதி நீங்கிற்று என்று சொல்லி சமாதானமாய் சொன்னார்கள். இந்த மாதத்துல அப்படிதான் உங்களுக்கு நடக்குங்க. தைரியமா இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியா விரும்புகிறேன். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இது புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கு. 3 மாசம் சுட்டரித்தது, சாத்தாங்களை வேதனைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். 3 மாசம் அடைக்கலப்பட்டனமே, உமக்குள்ளே ஓடி வருகிறோம், தாய்ப்பறவே சட்டைகளுக்குள்ளே ஓடி வருகிறோம், எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளும், சத்துரு எங்களை வேதனைப்படுத்தாதபடி, எங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதபடி, வியாதிகளை கொண்டு வர முடியாதபடி, பல நெருக்கடிகளையும் தரித்திரத்தையும் சாபங்களையும் கசப்புகளையும் கொண்டு வர முடியாதபடி, தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வர முடியாதபடி எங்களை விலக்கி எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சந்தோஷமாய் போ, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி இந்த புதிய மாதத்தை குறித்து எங்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாம, உடைய பிள்ளைகள் கடன்கிற வேதனை இல்லாம, வட்டிங்கிற வேதனை இல்லாம, ஐயோ என்று பரிதவிக்கிற காரியங்கள் எல்லாம் விலக்கி, அவருடைய அவமானங்களை விலக்கி, அவருடைய தனிமையை விலக்கி, ஆண்டவரே வேதனை வெட்கத்தையும் நீ நீக்கி அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதியே, உன் அகோரம் எங்கே, உன் கூர் அங்கே, ஓடி போய் இயேசுவின் நாமத்தினால சுகமாக்க முடியாத வியாதிகளை சுகமாக்குற தெய்வம் என்று இப்பொழுதே கேட்டோம். யாரெல்லாம் மருத்துவத்தாலே சுகமாக்க முடியாது என்று கைவிடப்பட்டு படுத்து கிடக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள வல்லமை புறப்பட்டு போகட்டும், சுகமாக்கப்படுவார்கள் ஆக, இயேசுவை சுகமாக்குவார்களாக, இயேசுவை தொடுவாராக, வல்லமை புறப்பட்டு செல்வதாக. மருத்துவமனைக்குள்ள, ஐசியூக்குள்ள எந்த இடத்துல புண்ணு இருக்குதோ, கட்டி இருக்குதோ, வியாதி இருக்குதோ, வல்லமை புறப்பட்டு சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால. விலகினமே ஓடிப்போ, பயத்தின் ஆவியை ஓடிப்போ, மரண பயத்தின் ஆவியை ஓடிப்போ, கெட்ட சொப்பனத்தின் ஆவியை ஓடிப்போ, செய்வனை அழிந்து போ, முரட்டாட்டத்தின் ஆவியை, கீழ்ப்படியாமையின் ஆவியை, பிரிவினையின் ஆவியை, சண்டையின் ஆவியை, சச்சரவின் ஆவியை, கசப்பின் ஆவியை, அவமானத்தின் ஆவியை, குற்ற சுமத்துகிற ஆவியை, வைராக்கியத்தின் ஆவியை நீ புறப்பட்டு போ. வாலிப பிள்ளைகளுமே அறிவில் வளரட்டும், பெரிய பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கட்டும், அப்பா அம்மாவை தூக்கி சுமக்கட்டும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மா அப்பா கொடுக்கட்டும், வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளு. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதி, எங்கள் தாய் திருநாட இந்தியாவை ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. நாசிரை திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவிப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை, ஜெபத்தினாலே காணிக்கையில் தங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதிரத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு, ஜனங்களை அழைத்து கொண்டு வார் ஆண்டவரே. அப்படியே ராஜாவே, ஆண்டவர் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் எனப்பட்ட உன்னதமான திட்டம், அவர்களுக்கான ஸ்கூல், அந்த திட்டங்கள் நிறைவேற உதவி செய்யுங்க, அந்த தேவைகளை சந்திங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்நியோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவை
எல்லாமே